சரிகமபா சீசன் 5 ரியாலிட்டி ஷோ வந்து ஹிட் ஆனதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக அதில் பார்ட்டிசிபெண்ட்டாக இருக்கிற அபிஷேகாங்கிற ஒரு சிறுமியை சொல்லலாம். கிட்டத்தட்ட 8 வயசே ஆன அபிஷேகாவோட டேலண்ட் அப்படிங்கிறது அந்த ஷோவில் அபரிவிதமாக வெளிப்பட்டிருந்துச்சு. ஏன்னா அதில் கெஸ்ட்டாக வந்த நிறைய பேர் அபிஷேகாவுக்கு நிறைய கிஃப்ட்ஸ் கொடுத்ததோட அது மட்டும் இல்லாமல் விஜய் ஆண்டனி சார்லாம் பெரிய ஒரு கான்சர்ட் ஆப்பர்ச்சுனிட்டியே கொடுத்துருக்காரு ஆன் ஸ்பாட்லேயே. பாண்டியராஜன் சார் ஒரு கோல்டு செயினை கொடுத்துருக்காரு. ஸ்நேகன் சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பாராட்டி தள்ளியிருக்காங்க. அதுலேயும் ஸ்நேகன் சார் ஜேம்ஸ் வசந்தனே 8 வயசு குழந்தை பாடுற பாட்டா இது அப்படின்னு சொல்லிட்டு பிரமிச்சு போய் பாராட்டாங்க. அந்த வகையில் இப்போ சரிகமபா சீசன் 5 லிட்டில் சாம்ஸில் நடந்துட்டு இருக்க விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது அது அந்த அளவுக்கு பாசிட்டிவாக இல்லை. ஏன்னா இப்போது ஃபினாலே வந்து போயிட்டுருக்குது. அதில் வந்து அட்லீஸ்ட் 5வது கண்டஸ்டண்ட்டாவது அபிஷேகா வந்துருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரை விடவும் அபிஷேகாவோட ஃபேன்ஸ் தான் ரொம்ப ஈகராக பார்த்துட்ருக்காங்க. அதில் என்ன ஒரு பெரிய ட்விஸ்ட் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் இப்போ கிளம்பியிருக்கு. இதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பாட போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆரம்பத்துலேருந்தே அபிஷேகாவோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுவும் நிறைய டைம் ஜட்ஜஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டைமும் கோல்டன் ஷவர் வாங்கி ரொம்ப எங்களையே ஆச்சரியப்படுத்துறீங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பாட்டுக்கும் 2 முறை கூட கோல்டன் ஷவர் வாங்கியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இந்த மொத்த சீசன்லேயும் கோல்டன் ஷவர் வாங்கினதில் அதிகம் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம அபிஷேகா தான். அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டாக பவித்ரா கூட நிறைய கோல்டன் ஷவர் வாங்கி நம்ம ஜட்ஜஸோட மனசில் ஒரு நல்ல இடத்த பிடிச்சதுனால தான் அவங்க டைட்டில் வின்னர் ஆனாங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில் ரொம்பவும் எதிர்பார்த்த ஒரு கண்டஸ்டாக இருக்கிறவங்க அபிஷேகா. அட்லீஸ்ட் வந்து செகண்ட் தேர்டாவது ஃபினாலே மேடைக்கு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எதிர்பார்த்தாங்க. ஆனால் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஏமாற்றம் தான் வந்துச்சு. அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போது விஷ்ணுவர்தன், அக்ஷித், நிருப் அது மட்டும் இல்லாமல் வர்ஷா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் வந்து ஃபினாலே பிளேஸுக்கு போயிட்டாங்க. 4வது பிளேஸுக்கு மோஸ்ட்லி வந்து 90% தன்வி தான் போவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அந்த 5வது பிளேஸுக்கு அபிஷேகா, ஸ்ரேயா ஸ்ரீராம் அது மட்டும் இல்லாமல் நம்ம சுமன்ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற பார்ட்டிசிபெண்ட்டும் ரொம்பவும் ஆர்வத்தோடு போட்டி போட்டுட்ருக்காங்க. ஸோ மேபி அந்த பிளேஸுக்கு கூட நம்ம அபிஷேகா வரத்துக்கான வாய்ப்புகள் குறைவு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா சுமன்ராஜ் ஒரு பெரிய காம்படிட்டராக இருக்கார். ஏன்னா கிட்டத்தட்ட செகண்ட் தேர்டு பிளேஸுக்கே சுமன்ராஜ் வந்து ஒரு பெரிய டஃப் காம்படிஷன் கொடுத்துட்டு இருந்தார். ஸோ வந்து சுமன்ராஜுக்கும் அபிஷேகாவுக்கும் மிகப்பெரிய காம்படிஷன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. ஆனால் இப்போ சமூக வலைதளங்களில் ஃபேன்ஸ் எல்லாம் அபிஷேகாவுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அபிஷேகா ஃபினாலேக்கு வராதது ரொம்பவும் அன்ஃபேர் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஜேம்ஸ் வசந்தன் கூட ஒரு இதில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 8 வயசு குழந்தை பாடுற பாட்டு மாதிரியே தெரியல அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய கருத்தை பதிவு பண்ணியிருந்தார். குழந்தைங்க இந்த வயசில் அளவுக்கு அதிகமான திறமைகளை வெளிப்படுத்தும் போது பார்க்குறதுக்கு ரொம்பவும் மெய்சில் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜேம்ஸ் வசந்தன் தன்னுடைய கருத்தை சரிகமபா சீசன் 5 லிட்டில் சாம்ஸுக்கு பதிவிடும் போது அது எல்லாரையுமே திரும்பி பார்க்க வச்சுது. அப்படி ஒரு ரொம்பவும் சூப்பர்பான கிட்டாக தான் அபிஷேகா இருந்தாங்க. ஸோ இப்போது அவங்க ஃபைனலே ரேஸில் வருவாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட்டே இப்போ எல்லாருக்கும் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது.